ஹாய் செல்லக்குட்டீஸ், ஹேவ் எ நைஸ் டே. இன்றைக்கி ஸ்பெஷல் விலாகில் என்ன பார்க்க போகிறேன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக லேடிஸுக்கு தான் வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். நம்ம ட்ரெஸ்ஸோட ட்ரிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸு வந்துட்டு எவ்வளோ நம்ம மடித்தாலும் வந்துட்டு பீரோவில் இடமே இல்லைங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் மடித்து வச்சோன்னா கலைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் டிப் சொல்கிறேன். ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த மெத்தட் தான் எப்போயுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ எப்படி வந்துட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல் டிஆர் லைஃப் ஸ்டைல் 0420 தர்ஷன் ரஷ்மிகா. ஃபர்ஸ்ட் நம்ம ஜீன்ஸ் பேண்ட்டு தான் நம்ம மடிக்க போகிறோம். இப்படி வந்துட்டு நார்மலாக எப்பயும் போல் மடிச்சுக்கணும். மடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம கரெக்டாக மேலே ஹிப் கிட்டே இருக்கிற இடம் மட்டும் ஒரு டைம் மட்டும் மடித்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கீழே இருந்து ஒவ்வொரு மடிப்பாக வந்துட்டு மடிச்சுட்டே வரணும். நான் மடிக்கிற பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு 3 மடிப்பை மடித்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு அந்த ஹிப்பு கிட்ட வந்துட்டு கேப் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வந்துட்டு ஃபேண்ட்டு மடிச்சிடலாம். கீழே என்ன போட்டாலும் கலையவே கலையாது. நீங்கள் நார்மலாக மடித்து வைக்கிறத விட இந்த மாதிரி மடித்து வச்சு பாருங்கள், நீட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். பீரோலேருந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுக்கும் போது கூட கை தவறி கூட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கீழே விழுந்துச்சுன்னா ஃபுல்லாகவே எல்லாமே கலைஞ்சிரும். ரிட்டன் நம்ம மடிக்கிற மாதிரி வரும். இந்த மெத்தடில் நீங்கள் மடித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், கலையவும் கலையாது. உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு டைம் கூட நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் கரெக்டாக மடிக்கிற பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே புரியும். நெக்ஸ்ட்டு நம்ம பேண்ட் தான் ஃபஸ்ட்டு ஒரு மெத்தடில் பார்த்தோம். இப்போ செகண்ட் மெத்தட் எப்படி மடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு 2ல் எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. சேம் அதே மாதிரி தான் நார்மல் மெத்தடில் ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு ஹிப்புக்கிட்ட ஒரு டைம் மட்டும் மடிச்சுட்டு கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா சைடில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் ரிட்டன் வந்துட்டு கரெக்டாக சேம் அதேமாதிரி ஒரு மடிப்பு மட்டும் மடிச்சுக்கோங்க. கீழேருந்து ஒரு 2-3 மடிப்பு மடித்து மேலே வந்துட்டு வச்சுட்டிங்கன்னா சூப்பராக கரெக்டாகிடும். இப்போ சைடில் வந்துட்டு அப்படியே நம்ம மடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் அந்த சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஃபிட் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக ஃபேண்ட்டு இந்த மெத்தடில் மடித்து பாருங்கள். இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கலையவும் கலையாது.
2 மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது வந்துட்டு பிடிச்சிருக்கோ அதில் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2மே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா பாய்ஸோட ஷர்ட்டு தான் மடிக்க போகிறோம். ஷர்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா பட்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு போட்டு வச்சிடணும். நான் ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு ஃபிட் பண்ணி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி காலரை வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை அப்போ தான் மடித்து வைக்கிறப்போ நீட்டாக தெரியும். இப்போ நம்ம திருப்பி போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துட்டு கரெக்ஷன் பண்ணிவிட்டு கைக்கு மட்டும் அந்த மாதிரி லைட்டாக மட்டும் கையை மட்டும் உள் பக்கமாக மடித்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே இருந்து ஃபுல்லாக வந்துட்டு மேலே இழுத்துட்டு லைட்டாக வந்துட்டு கீழே இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. நான் பண்ணுறதை பார்த்து சேம் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு சைடில் இருந்து ரோல் பண்ணணும். இந்த மெத்தடில் ஒன் சைடில் மட்டும் எடுத்துகிட்டு இன்னொரு சைடில் இந்த மாதிரி எடுத்து ஃபுல்லாக வந்துட்டு உள்ளே ஃபிட் பண்ணிட்டிங்கன்னா கடையில் வந்துட்டு எப்படி ஷர்ட் மடித்து வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி சூப்பராக மடிச்சிட்டோம் பார்த்திங்களா. அதே மெத்தடில் தான் இப்போ நம்ம மடிச்சிருக்கோம். இந்த மாதிரி மடித்து வச்சிங்கன்னா நிறையவே ட்ரெஸ் வந்துட்டு ஒரு ரோல்லே நிறையா ஷர்ட்டு வைக்கலாம். ரொம்பவே நீட்டாகவும் இருக்கும். ரெண்டு மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு மெத்தடு, செகண்ட் மெத்தடு எந்த மாதிரி ஷர்ட் மடிக்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செகண்ட் மெத்தடே இதுதான். அந்த ஷர்ட்லேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பட்டன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பட்டன்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஷர்ட்டை வந்துட்டு நார்மலாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கை பக்கத்தை வந்துட்டு இந்த மாதிரி உள் பக்கமாக வச்சு ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் வைக்கிற மாதிரியே பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஷர்ட்டில் வந்துட்டு கை கொஞ்சம் நீளமாக இருக்குது. ஸோ அதனால் கீழே மட்டும் நான் மடிச்சுக்கிறேன். கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உள் பக்கமாக கொஞ்சம் இன்னொரு சைஸ் சின்னதாக மடிச்சுட்டு இந்த மாதிரி மேல் சைடு ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கீழே வந்துட்டு ஒரு ரோல் மட்டும் பண்ணிக்கோங்க. 1 டைம் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த சைட்லேருந்து உள்ளே வந்துட்டு அட்டாச் பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இந்த மெத்தட் தான். அந்த ஷர்ட்டை விட இது இன்னும் வந்துட்டு ஸ்பேஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு கம்மியாக இருக்கும். அண்டு நீட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஷார்ட்டாக ஒரு குட்டி ட்ரெஸ் ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த ட்ரிக்கும் சேம் பேண்ட்டில் ஒரு மாடல் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த மெத்தடும். இந்த 2 ஷர்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் மடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டிஷர்ட் தான் மடிக்க போகிறோம். அப்படியே எந்த மெத்தடில் மடிக்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கை சைடில் மட்டும் இந்த மாதிரி லைட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கீழ் வரைக்கும் ஃபுல்லாக இந்த மாதிரி மடிச்சுட்டு லைட்டாக ரிட்டன் சின்னதாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நான் மடிக்க பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க பார்த்து. 2 சைடுமே இந்த மாதிரி மடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு மேலே ஒன் சைடு மட்டும் மடிச்சுட்டு கீழேருந்து ஒரு டைம் மட்டும் மடிச்சுட்டு இப்போ ரிட்டன் திருப்பி இந்த பக்கம் உள் பக்கமாக ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள் பக்கமாக ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக டக்குன்னு சூப்பராக வந்துட்டு டிஷர்ட்டை மடிச்சாச்சு. மற்றதை விட இது ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமே மடிச்சாச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா.
நெக்ஸ்ட்டு நம்ம கிட்ஸோட டிஷர்ட்லாம் எப்படி மடிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கை சைடு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு உள்பக்கமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மட்டும் டபுள் சைடும் சின்னதாக லைட்டாக இந்த மாதிரி ஃபிட் பண்ணி மடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழேருந்து ஒன் சைடும் மேலேருந்து ஒரு மடிப்பு மட்டும் 2 பக்கமும் மடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக அதே மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மெத்தடும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மெத்தட் தான், பட் ஆனால் கொஞ்சம் சேஞ்சிங்காக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கிட்ஸோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு மடித்து வச்சிங்கன்னா களையவும் களையாது, குழந்தைங்க எடுத்தாலும் களையாது, நம்ம தெரியாமல் கீழே தவறி விட்டுட்டாலும் களையவும் களையாது. கரெக்டாக சூப்பராக நிறைய ட்ரெஸ்ஸை அடிக்கும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஷர்ட் எப்படி மடிக்கலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி வச்சுட்டு 2 கை சைடு மட்டும் லைட்டாக மடிச்சுக்கிட்டு காலர் சைடு மட்டும் உள் பக்கமாக மடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணிவிட்டு காலர் பக்கத்து உள் பக்கமாக மடிச்சுட்டு அடுத்து கீழேருந்து ஒரு மடிப்பு மடிச்சுக்கிட்டு ஃபுல்லாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பிட்டு இப்போ சைட்லேருந்து ஒரு மடிப்பு, இந்த சைட்லேருந்து ஒரு மடிப்பு மடிச்சுட்டு உள்ளே வந்துட்டு செட் பண்ணிட்டிங்கன்னா ஃபிட் ஆகிரும். அவ்வளோதான். சூப்பராக இந்த மெத்தடும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக இந்த மெத்தடும் ரெடி ஆயிடுச்சு. இந்த 2ல் வந்துட்டு உங்களுக்கு எந்த மெத்தடு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் மடிச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் பாய்ஸ் இது வந்துட்டு எப்படி மடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த டிப்ஸும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு லேடிஸோடது கிட்ஸோடதெல்லாம் எப்படி வந்துட்டு மடிக்கலாம் அப்படின்றத நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய் சில்குட்டீஸ். Thank you for watching. Like, comment, share and subscribe. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. Bye friends.